அட! சிக்கன் இல்லைன்னா என்னங்க, இந்த மஷ்ரூம் மசாலாவ செஞ்சு சாப்பிடுங்க. தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம சூப்பரா இருக்கும். ரைஸ்க்கு கூட. கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க அதுக்கு. அதில ஆயில் ஊத்திட்டு, இங்கே மஷ்ரூமு நம்ம தோல் உரிச்சு அத க்ளீன் பண்ணிட்டு, வேக வச்சுட்டு அதாவது ஒரு கொதி விட்டு தண்ணீல வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் புழுவுலாம் இல்லாம இருக்கும். அதனால எடுத்துக்கிட்டேன்னா, இதில நல்லா இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் இந்த ஆயில்ல போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி நல்லா அந்த ஆயில்ல வந்துட்டு டோஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. நார்மலா வதக்கி எடுத்தீங்கனாலே போதும். கொஞ்ச நேரம் இத போட்டு நல்லா வதக்கிட்டு, இத மஷ்ரூம நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இத நல்லா எடுத்து வச்சதுக்கப்புறம், நம்ம திருப்பி கடாயில ஆயில் ஊத்திக்கலாம். இது ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு, கடாயில ஆயில் ஊத்தி, பிரியாணி இலைக்கு தேவையான எல்லாமே போடுவோம்ல, அந்த மாதிரி இதுலேயும் மசாலா அந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். அதாவது பட்டை, கிராம்பு அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த ஐட்டம் கசகசாலாம் போட்டு, இது நல்லா வந்ததுக்கப்புறம், இதில நம்ம வெங்காயமும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் மஸ்ட்டு, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதோட பூண்டு 2 எடுத்து குட்டி குட்டியா வெட்டிக்கோங்க. பச்சை மிளகா 2 கீறி போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சேர வதக்கிக்கோங்க. இதெல்லாம் ஒரு சேர வதக்குனதுக்கப்புறம், திருப்பி இதில நம்ம ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். இந்த பேஸ்ட்டு தாங்க இந்த மசாலாக்கே சூப்பரா எடுத்து குடுக்கும். மஸ்ட்டு இத ஆட் பண்ணிட்டுங்க, தக்காளி, கசகசா, முந்திரி 3த்தையும் போட்டு நல்லா அரைச்சு, அதில கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்தி, இத நல்லா ஒரு சேர இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ஒரு கொதி வரணும். இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததும் மசாலா ஐட்டம்ஸான சிகப்புத்தூள், உப்பு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு, மத்ததெல்லாம் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில லைட்டா ஆட் பண்ணி, தண்ணி கொஞ்சம் ஊத்தி, இது நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு வரும்போது, கடலை மாவையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாம. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு சேர கலக்கி வந்ததும், நம்ம இதில மஷ்ரூம் ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில ஆட் பண்ணிக்கலாம். இத ஆட் பண்ணி நல்லா வதக்கி, கொஞ்ச நேரம் மீடியம் சிம்ல வச்சுடுங்க. மஷ்ரூம் போட்டதுமே மீடியம் சிம்ல வச்சு, நல்லா வேக வச்சுட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடும். இந்த அளவுக்கு கெட்டியா வந்ததும் இறக்கிட்டிங்கன்னா, சூப்பரா இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸு, ஃப்ரைட் ரைஸு எதுக்கு வச்சனாலும் இந்த மசாலா செம்ம டஃப் குடுக்கும். எப்படியும் செஞ்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர அளவுக்கு வந்ததுக்கப்புறம், கிரேவியா வேணும்னா கிரேவி ஆயிடுங்க. இன்னும் கொஞ்சம் குழம்பா வேணும்னா குழம்பா எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கும்.